முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகையானது திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பது ஒன்று. இரண்டாவது, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி ஆகிய 3 மாதங்களுக்கும் இணைத்து 5000 ரூபாய் இன்று வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை பெறும் 1,31,00,000 மகளிருக்கும் இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வழக்குகள் மற்றும் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் முடக்க பார்த்ததால் முந்திக் கொண்டது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3000 ரூபாயும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயர்த்தும். இன்றே 5000 ரூபாய் காலையில் 1,31,00,000 மகளிருக்கு அவர்களுடைய வங்கி கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை இப்போது 1000 ரூபாய் வழங்கப்படும் தொகையானது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வெல்லும் தமிழ் பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் நாங்கள் தான் வருவோம் என்றும், தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த முதலமைச்சர் அந்த உறுதிமொழியை யார் தடை ஏற்படுத்தினாலும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும், தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இந்த அறிவிப்பை ஒரு வீடியோ பதிவாக காலையிலேயே வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ள சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 மாதம் முன்பாக அங்கு வைக்கப்பட்டு 5000 ரூபாய் இன்று அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் அங்கு ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மகாராஷ்டிரா 7500 ரூபாயும், பீகார் மாநிலத்தில் 10,000 ரூபாயும் இதே போல மகளிருக்கான அந்த வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியது. அதே தமிழகத்திலும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை 2021 தேர்தலில் வாக்குறுதியாக அளித்த திமுக அரசு அதை வழங்கியது. அதன் பின்னர் இப்போது ஆட்சி முடியும் காலத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் முன்னரே மகளிர் உரிமை தொகையை வரவு வைக்கும் திட்டத்தை போல தமிழகத்திலும் 1,35,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற இந்த சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது கால அறிவிப்பு. தேர்தலை காரணம் காட்டி இந்த மகளிர் உரிமை தொகையையே முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றும், எத்தகைய தடை வந்தாலும் மேலும் மகளிரின் துணையோடு திமுக ஆட்சி தொடரும் என்றும், திராவிட மாடல் 2.0 உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஒருவேளை தேர்தலை காரணம் காட்டி முடக்கிவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களில் அந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்று காலையிலேயே வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஸ்டாலின் தந்த இந்த உறுதிமொழிதான் மகளிர் உரிமை தொகை. அந்த உரிமை தொகையை வழங்கும் பணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இந்த மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தும் திட்டத்தையும் மற்றும் 5000 ரூபாயாக இன்றே 3 மாதங்களுக்கு முன்பணமாக வரவு வைக்கப்பட்டதும் காரணம் என்றும், தேர்தல் வருவதை காரணம் காட்டி இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது என்றும், அதை நாங்கள் அந்த தடைகளை தகர்த்து எறியும் வகையில் இந்த 5000 ரூபாய் 3 மாதங்களுக்கு முன்பணமாக அது வழங்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது தொடர்பான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் பீகார், மகாராஷ்டிராவில் அங்கு ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு அறிவித்த அதே நடைமுறையை இங்கு தமிழகத்திலும் இந்த மகளிர் உரிமை தொகையை முன்னரே வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது தேர்தலில் மிக முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,31,00,000 குடும்பத்தினருக்கு மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் நிதியுதவி
அல்ல தமிழகத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பின்பற்றுகின்றன. அதற்கு முன்னுதாரணமாகத்தான் நாங்கள் இங்கே 1000 ரூபாய் என்பதை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு கோடைகால அந்த செலவுகளுக்கு முன்பணமாக 5000 ரூபாயும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். தற்போது சட்டமன்ற தேர்தல் தேதி அட்டவணை எந்நேரமும் அறிவிக்கப்படக்கூடும், முன்னரே அறிவிக்கப்படலாம். முன்னரே அறிவிக்கப்பட்டு அதுபோன்று உரிமை தொகையை நிறுத்துவதற்கான வழக்குகள் எதுவும் தொடரப்பட்டால் அந்த தடை ஏற்பட்டுவிடும் என்பதால் முன்னரே அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அந்த சிறப்பு வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்றே 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அளவில் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும். இப்போது இன்று தேதி 13ஆம் தேதி இன்றே 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பமாக 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என கூடுதலாக இந்த 5000 ரூபாய் என்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்.